அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை போடி ஜக்கமநாயக்கன்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி ஆலயத்திற்கு செல்வோம். தேனி மூணாறு நெடுஞ்சாலையில் தேனியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போடி ஜக்கமநாயக்கன்பட்டியில் இந்த கோவில் உள்ளது. போடி நாயக்கனூரின் ஒரு பகுதியாக உள்ளது ஜக்கமநாயக்கன்பட்டி. இங்குதான் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் உள்ளது. 300 வருடங்களுக்கு முன்பு பருவமழை பொய்த்து பஞ்சம் ஏற்பட்டது. தாராபுரம் என்னும் ஊரிலிருந்து விவசாய குடிகள் இங்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது பாளையக்காரர் போடைய நாயக்கர் என்பவர் பெயரால் இந்த ஊர் போடைய நாயக்கனூர் என அழைக்கப்பட்டு பின் மருவி போடி நாயக்கனூர் என ஆனது. இந்த பாளையக்காரர் தாராபுரத்திலிருந்து வந்த விவசாயிகளை ஜக்கமநாயக்கன்பட்டியில் தங்க வைத்தார். இம்மக்கள் தங்கள் வழிபாட்டிற்காக ஜம்புதாடு மற்றும் கும்பம் ஒன்றை கருவறையில் வைத்து சிறு குடிசை கட்டினர். பின் அதனையே கல்லாலான கருவறையாக்கி வழிபட்டனர். அப்போது ஹம்பி ஹேமகுட ஜகத்குரு தயானந்த சுவாமிகள் வருகை தந்தார். அவரது அருளாசியின் வண்ணம் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் கோவில் எழுந்தது. மகாமண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், நந்தி முதலியவை உள்ளன. அர்த்த மண்டப வாயிலிலே விநாயகர், சுப்பிரமணியர் உள்ளனர். கருவறையில் ராமலிங்கரை லிங்கமூர்த்தமாகவும் அம்பாள் ஸ்ரீ சௌடேஸ்வரியையும் தரிசிக்கலாம். ஸ்ரீ சௌடேஸ்வரியை சிம்ம வாகனத்திலும் எழுந்தருள வைத்துள்ளனர். அம்பாள் மேலிரு கரங்களான பாசா அங்குசம் தாங்கியும் கீழிரு கரங்களை அபயவரத முத்திரை காட்டியும் காட்சி தருகிறாள். இவள் சத்தியத்தின் சுரூபி என எண்ணி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். விவசாயத்தில் அமோக விளைச்சல் கிட்டவும், தொழில் வளர்ச்சி அடையவும், கல்வி முன்னேற்றம் ஏற்படவும் இந்த அம்பாளையும் பயபக்தியோடு வழிபடுகிறார்கள். அவள் நற்பலன்களையும் நமக்கு நல்குகிறாள். தன் மனதில் குறைகளை அம்பாளிடம் கூறினால் அவற்றை அம்பாள் நிவர்த்தி செய்து விடுகிறாளாம். இவளை நீதிபதியாக்கி தங்கள் நியாயங்களை கூறி நீதி கேட்பவர்களும் இங்கே உண்டு. உள்சுற்றில் நவகிரகம், காலபைரவர், மகாலட்சுமி, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, மகேஸ்வரி, கன்னிமூலை கணபதி முதலிய சன்னதிகள் உள்ளன. தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா 3 நாள் நடைபெறும். ஆடியில் வரலட்சுமி பூஜை, ஆவணி அவிட்டம், நவராத்திரி, கார்த்திகை, மகாதீபம், மார்கழி வைபவம், தைப்பொங்கல், மகாசிவராத்திரி முதலியவை இங்கு விழா நாட்கள். 1/6/2023 மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சக்தி அலகு நிலைநிறுத்தல், கொடியேற்றம், ஆற்றிலிருந்து கரகம் எடுத்து வருதல் போன்றவை முக்கிய நிகழ்வுகள். அப்போது பக்தர்கள் கத்தி போடுதல் என்னும் நிகழ்ச்சியை மனதை உருக வைக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய கும்பிடு விழா நடைபெறும். எல்லா நலன்களும் தரும் போடி நாயக்கனூர் ஜக்கையன்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.